Hello students, today நம்ம auditing subjectல surprise check அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல surprise audit பத்தி explain பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட end screenல நான் ஆட் பண்றேன். இதுவரைக்கும் surprise audit class நீங்க பார்க்கல அப்படினா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம surprise check பத்தி பார்க்க போறோம். surprise check அப்படினா என்னன்னா ஒரு auditing பொறுத்த வரைக்கும் இந்த சர்ப்ரைஸ் செக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஆடிட்டர் அவங்களோட ஆர்கனைசேஷனில், அதாவது எந்தெந்த ஆர்கனைசேஷன்லலாம் அந்த ஆடிட்டர் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு சடனாக சர்ப்ரைஸாக அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் தெரியாத மாதிரி, அதாவது இந்த டேட்டில் தான் வருவேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லாமல் அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் தெரியாதப்ப சடனாக ஒரு டேட்டில் ஒரு டைமில் அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு விசிட் பண்ணுவாங்க. ஸோ விசிட் பண்ணி அங்கே என்ன மாதிரியெல்லாம் எரர் இருக்குது, ஏதாவது எரர் இருக்கா, யாராவது முன்னாடியே ஒரு எரர் இது மாதிரி இருக்குது அப்படின்னு ஆர்கனைசேஷனில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் உண்மையாகவே ஆர்கனைசேஷனில் எந்த ஃப்ராடுமே நடக்கலை, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த ஓனர் வந்து விரும்புனாங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து அந்த ஆடிட்டர் கிட்ட சொல்லி சர்ப்ரைஸ் விசிட் பண்ண சொல்லுவாங்க, சர்ப்ரைஸ் செக் பண்ண சொல்லுவாங்க அங்கே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும். இதுதான் சர்ப்ரைஸ் செக்னு அர்த்தம். ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட ஓனர், அந்த ஆர்கனைசேஷனோட மேனேஜரோட அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆடிட்டர் ஒரு சர்ப்ரைஸ் செக் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டிட்டர்மைனிங் வெதர் ஆர் நாட் சச் எரர் எக்ஸிஸ்ட், அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் உண்மையிலே ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கா, ஏதாவது எரர் இருக்கா, ஏதாவது ஆல்ட்ரேஷன், ஏதாவது தப்பு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ வேர் தே எக்ஸிஸ்ட் அப்படின்னு என்னென்னா எந்த இடத்துல ஃப்ராட் நடந்திருக்கு, உண்மையிலேயே ஃப்ராட் இருக்கா, இல்லை எல்லாமே கரெக்டாக தான் ட்ரூவாக தான் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த சர்ப்ரைஸ் செக் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்து ஆடிட்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இது மூலயமா என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரிங்கிங் த மேட்டர் ப்ராம்ப்ட்லி டு த அட்டென்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஆடிட்டர் சர்ப்ரைஸ் செக் பண்ணி எரரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லை எரரே இல்லை அப்படின்னாலும் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கரெக்டாக ப்ராம்ப்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லிவிடுவாங்க. இது மாதிரி வந்து அவங்க ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே ட்ரூவாக ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எரர் இருந்துச்சுன்னா யார் எரர் பண்ணியிருக்கா, எந்த இடத்துல எரர் நடந்திருக்கு, எதனால எரர் கமிட் ஆகிருக்கு, யார் வந்து அந்த எரரை பண்ணா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி அந்த ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் இம்மிடியட் ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும். அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டிவ் ஆக்ஷன் இஸ் டேக்கன் இமிடியட்லி. ஸோ ஆடிட்டர் வந்து இமிடியேட்டாக வந்து எரரை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறதுனால அந்த மேனேஜ்மெண்ட்டால் இமிடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து அந்த வேலையை விட்டு எடுத்துடலாம், இல்லை ஏதாவது தெரியாமல் ஏதாவது எரர் நடந்திருந்தாலும் அதை சரி பண்ணிட முடியும். ஸோ இதனால் எம்ப்ளாயீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு ஃப்ராடும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு எரரும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்க. யாரும் வந்து இது மாதிரி ஃப்ராட் பண்ணுறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்டேருந்து அந்த ஜாப் போயிடும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து சீரியஸாகவும் கரெக்டாகவும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சர்ப்ரைஸ் விசிட் பை ஆடிட்டர் அப்படின்னா என்னென்னா சர்ப்ரைஸ் செக் எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு ஆடிட்டர் சர்ப்ரைஸாக அந்த எம்ப்ளாயீஸ்க்கே தெரியாமல் திடீர்னு ஒரு விசிட் வந்து கொடுப்பாங்க. கொடுத்து அங்கே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து ஆடிட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸசைஸ் ஏ குட் மாரல் செக் ஆன் கிளைண்ட் ஸ்டாஃப். கிளைண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா யாருன்னா அந்த ஆர்கனைசேஷன் ஓனர். கிளைண்ட்ஸோட ஸ்டாஃப் அப்படின்னு என்னென்னா அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ். ஸோ இது மூலமா என்ன ஒரு ஆர்கனைசேஷனோட ஓனர் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாஃப், நம்மளோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே உண்மையாகவே நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை எதாவது ஃப்ராட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட மாரல், அவங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சர்ப்ரைஸ் செக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரேடியஸ். இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சர்ப்ரைஸ் ஆடிட்டிங் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.